ஷோ மாலருக்காக நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா லேடிஸ்க்காகவே வந்து ஸ்பெஷலா மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்குது. பியூட்டி செக்மெண்ட், டாக்டர் செக்மெண்ட் அண்ட் ஹேண்ட் டச் செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு. நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண் அழகு. பாத்தீங்கன்னா பெண்கள்னால அழகுதான். அப்படிப்பட்ட அழகான பெண்களுக்கு அழகான குறிப்புகள் தர செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பெண் அழகு செக்மெண்ட்ல பெண்களுக்கான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான குறிப்புகள் தர நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரன் கேர் அரோமா தெரபி சென்டரோட எம்டி இருக்காங்க மிஸ் கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக என்ன மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான குறிப்பு கொடுக்க போறீங்க? இன்னைக்கு வந்து ஒரு டான் ரிமூவல் பத்தி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம். டான் ரிமூவல் அப்படின்னா ஏன் அதை நான் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வெயில்ல போறோம், இப்போ சம்மர் டைம்ல தான் நமக்கு வந்து டேன் ஆகும் அப்படிங்கிறது இல்ல. முக்கியமா பாத்தீங்கன்னா வின்டர் டைம்ல நமக்கு வரக்கூடிய டேன் தான் பாத்தீங்கன்னா பெர்மனண்டா ஒரு பிக்மெண்டேஷன் மார்க் மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா சம்மர்ல உங்களுக்கு வர டேன் கூட நம்ம அதிகப்படியான வெயில்ல போறப்போ உங்களுக்கு அந்த யூவி ரேஸ் வந்து உங்க ஸ்கின்ல டச் ஆகணும்னா மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். சோ மெலனின் ப்ரொடக்ஷன் அதிகமாகறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்றோம். அதே நீங்க சம்மர்ல வந்து வெயில்ல போயிட்டு வந்துட்டு ஒரு முகம் கழுவிட்டு வீட்டுல வந்துட்டீங்கன்னா ஒரு நார்மல் கலர் வந்திருக்கிறத நீங்க பார்க்கலாம். பட் ப்ரொலாங்கா நீங்க ஒரு மாசம் வெயில்ல நீங்க அப்படி போறப்பதான் உங்களுக்கு வந்து அது வந்து அடர் கருப்பா உங்களுக்கு தெரியும். அதே நேரத்துல நீங்க வின்டர் டைம்ல உங்களுக்கு ரொம்ப குளிரா இருக்கு, பனி இருக்கு, இந்த நேரத்துல வெயில்ல போனா அந்த வெயில் நமக்கு கொஞ்சம் இதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயில்ல போனீங்க அப்படின்னா அந்த வெயில் வந்து உங்களுக்கு வந்து மிக அதிகமான அளவுல உங்க ஸ்கின்னை வந்து டேன் பண்ணும். இப்ப அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இவங்களுடைய டேனிங் பாருங்க ஒரு அன்ஈவனா இருக்கும். ஆமா, வாயை சுத்தி ஒரு கலர் இந்த மாதிரி இருக்கு. சோ இந்த ஒரு பிரச்சனைய எப்படி தீர்வு பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நம்ம காட்ட போறோம். இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு மைக்ரோ நீட்லிங் கொடுக்குறோம். அதாவது இந்த நீட்லிங் தெரப்பி அப்படின்னு சொல்றது டெர்மா ரோலர் அப்படிங்கிறது இந்த காட்ஜெட்டோட பேரு. டெர்மா ரோலர்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன 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 முள்ளு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய டெர்ம்னா ஸ்கின்னை வந்து மைல்டா அப்ரேட் பண்ணும். ஏன் அப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுடைய டேன் வந்து ப்ரொலாங்டா இருக்கப்ப அது ஸ்கின்னுக்கு மேல ஒரு தடிமனா ஒரு லேயர் மாதிரி இருக்கும். சோ அந்த லேயரை போக வச்சு நமக்கு வந்து ஸ்கின்னோட இயற்கையான கலர் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ரேஷன் தேவை. பொதுவா வேக்ஸ் பண்ணா கூட பாத்தீங்கன்னா இப்ப கையில உங்களுக்கு அதிகமா டேன் ஆயிருக்கு, நீங்க இன்ஸ்டன்டா உங்களுக்கு டேன் ரிமூவ் ஆகி தெரியணும் அப்படின்னா நீங்க உடனே வேக்ஸ் பண்ணீங்கன்னா அந்த டேன் வந்து கொஞ்சம் ரிமூவ் ஆகுறது நீங்க பாக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம், மைக்ரோ லெவல்ல இந்த நீட்லிங் கொடுத்து மைக்ரோ லெவல் அப்ரேஷன் கொடுக்கறப்போ அது வந்து அழகா ஸ்கின்னை வந்து ஓபன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த டேன் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஜெல்லோ பேக்கோ என்ன அப்ளை பண்றோமோ அது ஈஸியா உங்க ஸ்கின்னோட அடுத்த செக்டார்ல வந்து உள்ள நுழைஞ்சு உள்ள டீப்பா செட்டா இருக்கக்கூடிய டேனை வந்து ரிமூவ் பண்ணிடும். சோ இன்ஸ்டன்டா உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். சோ இப்ப நீட்லிங் கொடுத்துட்டோம். இதுக்கு மேல நம்ம என்ன பண்றோம், கிரேப் ஃப்ரூட் ஜெல் வச்சு நம்ம அப்ரேஷன் கொடுக்க போறோம். சோ யூசுவலா வந்து நம்ம கிரேப் ஜெல் நிறைய விஷயங்கள் கிரேப் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். இந்த கிரேப் ஃப்ரூட் அப்படின்றது என்னது? கிரேப் ஃப்ரூட்ங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப காமனா எல்லா ஊர்லயுமே கிடைக்குது. அதாவது சாத்துக்குடி நமக்கு தெரியும், கமலாப்பழம் தெரியும். கமலாப்பழம் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு ஃப்ரூட் இருக்கு பாத்துக்கீங்களா, அது வந்து இல்ல நாக்பூர் ஆரஞ்சு அது மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அந்த பழத்துக்கு பேர் தான் கிரேப் ஃப்ரூட் அப்படிங்கிறது. அது வந்து பார்க்க நமக்கு கமலாப்பழம் மாதிரியே நல்லா அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும். பட் அதோடைய ஒரிஜினல் பேர் வந்து கிரேப் ஃப்ரூட். ஆக்சுவலா விட்டமின் சி பாத்தீங்கன்னா இந்த பழத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. பட் அதை விட அதிகமா ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் நெல்லிக்காய். நெல்லிக்காயில வந்து ஒரு நெல்லிக்காயில வந்து ஒரு 10 கிரேப் ஃப்ரூட்ல என்ன அளவுக்கு விட்டமின் சி கிடைக்குமோ அது வந்து உங்களுக்கு ஒரு இதுல கிடைக்கும். அதே மாதிரி ஈக்குவலா விட்டமின் சி அதிகமா கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு பொருள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லெமன். சோ நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டாலோ லெமனை எந்த விதத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலோ அது வந்து ஒரு லெமன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு 2-3 கிரேப் ஃப்ரூட்டுக்கு என்ன விட்டமின் சி கிடைக்குமோ அது வந்து லெமன்ல கிடைக்கும். சோ இதெல்லாம் நம்ம வந்து இன்டேக்ல நம்ம எடுக்கிறப்போ நமக்கு வந்து அதனுடைய அந்த விட்டமின் சி ப்ராப்பர்ட்டி நமக்கு நல்லா என்ஹான்ஸ் ஆகும். சோ இப்போ இவங்க அந்த கிரேப் ஃப்ரூட்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த ஜெல் அது பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல லைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியது இருக்கும். ரெண்டாவது ஒரு மைல்டு டிங்லிங் இருக்கும். ஏன் டிங்லிங் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம அப்ரேஷன் கொடுத்து பண்றப்போ ஸ்கின்ல வந்து அதை ஆக்டிவேட் பண்றப்போ ஒரு அரிப்பு இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். பொதுவா சிட்ரஸ் இப்ப நீங்க லெமனோட ஜூஸ் எடுத்து கூட உங்க ஸ்கின்ல போட்டீங்கன்னா ஒரு லேசா ஒரு அரிப்பு வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சோ அந்த மாதிரி ஒரு டிங்லிங் சென்ஸ் தான் இருக்கிற வழியா உங்களுக்கு ரொம்ப பெரிய அரிப்பாவும் எரிச்சலாவும் இருக்காது. சோ இந்த மாதிரி ஒரு நீடிங் டெக்னிக் இப்படி கொடுக்கறப்பே பாருங்க அந்த ஸ்கின்னோட கலர் டோன் மாறுறதை நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ரொம்ப அடர் கருப்பா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பிரைட்டான மாதிரி. ஆமா, ஏன்னா அந்த கிரேப் ஃப்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் அப்படி. இப்ப நாங்க கிரேப் ஃப்ரூட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு அரோமா தெரப்பியோட மிக்ஸ் பண்ணி போடுறோம். நீங்க எப்படி நீங்க வீட்டுல எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே கிரேப் ஃப்ரூட்டை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த தோலை மட்டும் எடுத்து நல்லா துருவி வெயில்ல காய வச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த கிரேப் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க.
ஜூஸ் எடுத்து நல்லா பஞ்சுல தொட்டு உங்க ஸ்கின்ல வந்து ஒரு கம்ப்ரஷன் மாதிரி நல்லா கொடுத்துட்டு உங்களுடைய கையோட இந்த நக்கல் பாயிண்ட்ல நல்ல ஒரு நீடிங் டெக்னிக் கொடுங்க. அவங்க கொடுத்த மாதிரி அந்த மாதிரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தோல்ல இருந்து எடுத்த பவுடரை வந்து ஃபேஸ் பேக்கா போட்டுட்டீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் வந்து உங்களுக்கு என்ன இங்க ஹிடன் கலர் இருக்குமோ அந்த கலர் உங்களுக்கு கிடைக்கும். சோ ஈக்குவல் டு லைக் பர்த் கலர். ஆமா. இப்ப இதுல மேல என்ன அப்ளை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்நட்டும் ஆரஞ்சோட தோலும் சாத்துக்குடி இருக்கு இல்லையா அதோடைய தோலும் வால்நட்டையும் கலந்து ப்ராசஸ் பண்ண ஒரு ஸ்க்ரப் இது. இதை என்ன பண்றோம் அந்த கிரேப் ஃப்ரூட் ஜெல்லுக்கு மேலேயே அப்ளை பண்ணி பாருங்க அப்ரஷன் கொடுக்கறது. ஸ்கின்னுக்கு வந்து அப்ரஷன் கொடுக்கறப்போ நீங்க வந்து மசாஜ் கொடுக்கறத விட இந்த மாதிரி உங்களுடைய நக்கல் பாயிண்ட் வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு நீடிங் இருக்கு பேரு. இந்த மாதிரி நீடிங் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா டெட் செல்ஸும் எக்ஸ்ஃபோலியேட் ஆகும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஈவனா ஒரு டோன் கிடைக்கும். மசாஜ் வந்து பாத்தீங்கன்னா ஈவனா உங்க ஸ்கின்னுக்கு போகும். சோ இந்த மாதிரி கொடுத்தா போதும். ஒரு டேன் ரிமூவ் பண்ணணும். ஒரு சில ஃபேஷியல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் மசாஜ் நீங்க கொடுக்கணுங்கிற அவசியமே இல்ல. இந்த பாருங்க இந்த மாதிரி பண்றப்ப ஸ்கின்னுக்குள்ள நல்லா பெனிட்ரேட் ஆயிடும். சோ ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணிட்டு பேக் போட்டுக்கலாம். சோ இப்போ நம்ம அந்த போட்டு அந்த ஸ்க்ரப்பையும் ஜெல்லியும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பேக் போடுறோம்? இதுக்கப்புறம் நம்ம போடுறது பாத்தீங்கன்னா கேரட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கேரட்டோட ஜூஸும் ரா மில்க் காய்ச்சாத பால் இது ரெண்டையும் சேர்த்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக். அது பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நீங்க வீட்லயே செய்யறதா இருந்தா கேரட்டை வந்து நல்லா துருவி போட்டு தண்ணி விடாம நீங்க அரைச்சு அதை ஸ்குவீஸ் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் ஜூஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ராக்ஷனோட காய்ச்சாத பால் கலந்து நீங்க ஒரு காட்டன்ல தொடச்சு நல்லா உங்க ஸ்கின் உங்க கழுத்து உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க should keep on applying that. அந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகும்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு பொலிவு கிடைக்கும். ஸ்கின்னுக்கு ஒரு டைட்னிங் கிடைக்கும். ஏன்னா ரா மில்க்ல நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்கும். கேரட்டோட எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பிரீமியம் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சில ஈஸியா கிடைக்கக்கூடிய பம்கின் கேரட் இந்த மாதிரி பொருட்கள்ல இருந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன சொல்றது ஒரு சீப்பான வெஜிடபிள் பட் ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி. சோ அந்த கேரட் ஜூஸை ரா மில்கோட கலந்து நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றப்ப நல்ல ஒரு அல்பா ஹைட்ராக்சி ஆசிட் என்ன உங்களுக்கு ஸ்கின்னுக்கு ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குமோ ஒரு கலர் கொடுக்குமோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண ஒரு பேக் இது. சோ இந்த பேக் வந்து அப்ளை பண்ணி எவ்வளவு நேரம் கழிச்சு நம்ம வைப் பண்ணலாம்? ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சிட்டு வாஷ் பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி அதிகமா இருக்க பெண்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து நிறைய ட்ரை பண்றதுனால நிறைய இடங்களுக்கு வெளியே அவங்க போக ஆரம்பிச்சனால ஈஸியா வந்து ஃபேஸ் கலர் மாறிடுது. சோ எத்தனை ட்ரீட்மெண்ட் எத்தனை சிட்டிங் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு? இது வந்து ஒரு கான்செப்ட் எப்பயுமே மனசுல வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மேக்கப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ட்ரெஸ்ஸிங் கொடுக்குறோம். அதே ஸ்கின்னோ ஹேரோ டேமேஜ் ஆகாம பாத்துக்கணும், மெயின்டைன் பண்ணிட்டு. ஒன்ஸ் டேமேஜ் ஆனப்பனா நம்ம ரிப்பேருக்கு போறதை விட வீட்லயே சில கேர் கொடுத்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் எப்பவுமே ஃபிளாலஸா இருக்கும். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பயனுள்ள குறிப்பு கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ சோ மச். நம்ம நிகழ்ச்சி